ஹாய் வர்ஷா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? என்னோட பர்த்டே ஸ்பெஷல். ஓகே, பார்க்கலாமே. வாங்க. ஸ்பெஷல் இன்னும் தயாராகிட்டே இருக்குது. ஆமா, இது வந்து மார்னிங் டிஃபன். வர்ஷா குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி சுட்டாச்சு. சூப்பர் மம்மி. எனக்கு டிஃபன்ல இட்லி தான் கைஸ் பிடிக்கும். எல்லாரும் இட்லி வந்து வெறுப்பீங்கல, நல்லா இருக்காங்க. ஆனா எனக்கு இட்லி தான் பிடிக்கும். வர்ஷா குட்டி இட்லி தான் பிடிக்கும்னோம். ஆ. கொஞ்சம் மாம்பழம் எடுத்துட்டோம். பட்டு குட்டி. வாவ். அப்புறம் பாத்தீங்கன்னா கிஷோரே. இட்லினாலே மட்டன் குழம்பு கேட்பாங்க. ஆனா மட்டன் குழம்பு சண்டே போய் வாங்கிட்டு வந்தாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்ல புதன்கிழமை வாங்கணும். இன்னைக்கு மண்டே. அதனால சிக்கனை வாங்கிட்டு வந்தோம். செல்லா குட்டிக்கு இட்லி சிக்கன் குழம்பு சாப்பிட இட்லி போறீங்களா? சிக்கன் குழம்பு பர்த்டே எனக்கு பேபி. பிடிக்கும். ஆனா மட்டன் குழம்பு இன்னும் பிடிக்கும். இந்தடா பர்த்டே பேபி, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Thank you. ஹேப்பி பர்த்டே. ஸ்பெஷலா ரெடி ஆயிடுச்சு. ஹேப்பி பர்த்டே. நான் அப்பா கிட்ட ஒரு ஸ்வீட் கேட்டேன், அது அப்பா செஞ்சிட்டு இருக்காரு எனக்காக. அதான் ஸ்வீட் குடுற மார்னிங் நாளைக்கு ஸ்வீட் எடுத்துக்கலாம். Thank you. Thank you. ஹேப்பி பர்த்டே குட்டி ராட்சசி. Thank you. வேற ஏதாச்சும் பேசணுமா? பேசுங்க பேசுங்க, பட்டு பட்டு பேசுங்க. கைஸ், நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பரா இருக்கு. அம்மா தான் பண்ணாங்க. ஆமா, ஸ்வீட். ஐயோ கடை ஸ்வீட்டா? கடை ஸ்வீட் யார் பண்ணாங்கன்னு தெரியல. அவன் பாரு தட்டுல ஸ்வீட் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டான் ஆல்ரெடி. நான் பாருங்க பசியில வெறும் தோசையை உள்ள தள்ளிட்டேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது வர்ஷா குட்டிக்கு? நான் ரெடி ஆயிட்டு வந்தேன் கைஸ், அதனால. அதாவது பவழமல்லி ரெடி ஆகும், லேட் பண்ணிட்டாங்க. பழமல்லி ரெடியா இருக்கு. இவ்வளவு கேரளா நேரம் ஸ்டைல்ல ரெடி ஆகறாங்க அக்கா அந்த பழமல்லி. ஆமா, கேரளா ஸ்டோர்ல இருக்கும். நான் பரவாயில்ல, தம்பி அப்ரூவல் கொடுத்துட்டான் கேரளா ஸ்டைல்ல இருக்கு. அக்கா என்ன கொஞ்சம் போலன்ற கல்ச்சாயா இந்தமா சோனியா பரவாயில்ல. என்ற பூசன் தட்டு. அவங்க புரிஞ்ச டெத்த நீங்க சும்மா விட்டுருவாங்களா? இந்த வருஷம் பூஜை குட்டிக்கு வச்சிருக்கேன். சொல்ல வேண்டாம், ஒரு அவங்க பாஸ் தோசை, இல்லை ஒரு என்று. இட்லி. அதான் சூப்பரா இருக்கு. ஒரு இட்லி. ஒரு இட்லி சூப்பரா இருக்கு. ஒரு இட்லி குமாரம். எங்க அக்கா இட்லி பிடிக்காது, அதனால ஒரு இட்லி தான் சாப்பிடுவோம். அதனால இல்ல, எனக்கு பிடிக்கும். போதும். சரி, நீ என்ன பண்ண? நோ 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 நோ, எனக்கு இட்லி பிடிக்குமா? எனக்கு இட்லி பிடிக்கும். வரல, ஒன்னு சாப்பிடுவேமா? பரவாயில்ல. சாப்பிடு, அந்த பழம் சாப்பிடு. பூஜா பாத்தியா? இல்ல ஜான் ப்ரோ. ஹாய் ஜான். ஹாய் ஜான் கின்னடி. ஹாய் மாஸ்டர். வாங்க மாஸ்டர். மாஸ்டர் எங்க? எங்க மாஸ்டர் தோசை இட்டாரு. தம்பி ஜானே கிரிஜா கிட்ட போன் பேசிட்டு வர கரெக்ட்டா? இல்ல யாரு? யாரு கிரிஜா? ஆமா, ஒரு பாப்பா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்தாடா பாரு. கிரிஜா யார் பாது? பார்த்து வாயிடுவான். வாங்க உட்காருங்க. ஜான் நீங்க வா. தோசை வச்சிருக்கோம், போய் எடுத்துட்டு வாப்பா. அப்படியே உட்கார்ந்து சாப்பிடு. குழம்பு கீழே போப்பா. ஏங்க ஜஸ்ட் நோ. வாங்க. ஜஸ்ட் மிஸ். ஜஸ்ட் நோ. ஐடியோ நான். நீங்க தான் சொன்னோம். வா சாப்பிடலாம் வாப்பா. அப்பா எஸ் மை மேங்கோ. நோ ஓகே. இந்த பிளாக் பேசலாமா இப்போ? ஜானே. கமான். இந்த பக்கம் வா. கண்ணாடி அம்மா இடம் பிடிச்சி வச்சிக்கிறாங்க. உங்க அம்மா இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க, அந்த பக்கம் போறீங்க நீங்க. இடம் பிடிச்சி வச்சிருந்தாங்க. கண்ணாடி உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க ப்ரோ. காத்து வராதா? சரி, அப்ப சோஃபால உட்காந்துக்கோங்க. காத்து வாங்க போறேன். ஒரு கவி கவிதை வாங்கி வந்து காலையில இருந்து ஒரு நீலவான ஓடில பாடி இருந்தாரு. நீ கிரிஜா பாடி இருக்குமா அவருக்கு? இல்ல நாங்க எக்ஸ்போல சொல்றோம். ஓ, அது அவரு. போறாங்க பாத்தீங்களா? பத்தியா ஆளி ஒரு தேடி ஒரு பயணம். நேத்து வந்து எக்ஸ்போல கிஷோர் ஒரு பொண்ணை பார்த்தனே இருந்தானா, அதனால கலாய்க்கிறோம். அவரு நம்மள கலாய்க்கிறாரு திரும்பி. Dress பாத்தியா நீ வருஷா? ஆனா வந்து என் தம்பி அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டான். நான் ஒத்துக்கல என் தம்பி பார்த்தான்றது. ஸ்கேம் பண்றாங்க இந்த கதை. தட்டு குடுமா பட்டு. தம்பி கலாச்சி சொல்லிட்டான். கடைசி எங்க வைப்ப? இந்த கடைசி தட்டுல வச்சுக்கோ. இதெல்லாம் நல்லல ஜானே. தம்பி ஜானே. இல்ல நல்லாதாங்க இருக்கு. நல்லல ஜானே. பாப்பா தோசை வச்சுட்டேன்பா உனக்கு. எங்க வச்சிர ஓரமா? அம்மா, ஜெய் சாப்பிட்டான். சொன்னல சாப்பிட்டான். அவனுக்கு கொடுத்தமிச்சாச்சு. ஜெய் கொடுத்தமிச்சாச்சு. ஓகே, சாப்பிடுங்க. ஓகேங்களா? சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். அப்படியே பாய் சொல்லிருங்க. பை பாய். இதுதான் நம்ம வீட்டு பர்த்டே மார்னிங். எல்லாரும் வர்ஷா குட்டியை நீங்களும் விஷ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்ல விஷ் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு ஹார்ட்டின் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்களும் விஷ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன். பாய். மதிய ஸ்பெஷல் மதிய பாசம் பார்க்கலாமே.